அழுகுற? ஏய் நீ எவ்வளவு போல்டான ஒரு உமன், நீ ஏன் அழுகுற? நான் தான் அழுகணும். ஹே buddies, வெல்கம் டு Black Beast Vlogs. இன்னைக்கு என்ன வீடியோவா இருக்கும்னா, இது கண்டிப்பா ஒரு பிராங்க் வீடியோவா தான் இருக்கும்னு நம்பி நான் இதை பண்றேன். ஆக்சுவலா அரிஷ்மா வந்து இன்னைக்கு ஒரு ஃபங்க்ஷனுக்கு நம்ம போகணும் அப்படின்னு என்கிட்ட சொல்லலாம். ஸோ நாங்க 3 பேர் வந்து அந்த ஃபங்க்ஷனுக்கு போறோம். அதாவது யாருன்னா அரிஷ்மா, விஸ்வக்கு, நான். சரிங்களா? இவனும் வந்து நல்லா ட்ரெஸ் பாருங்க, நல்ல ட்ரெஸ் போட்டிருக்கான். ஸோ நானும் வந்து நல்ல ட்ரெஸ் போட்டிருக்கேன். என்னன்னா நல்ல டிஷர்ட்டு, நல்ல ஷார்ட்ஸ் போட்டிருக்கேன். அரிஷ்மாவும் வந்து ஆஃபீஸில் நல்ல ட்ரெஸ் எடுத்துன்னு போயிட்டான், அதாவது ஃபங்க்ஷனுக்கு போடுற ட்ரெஸ்ஸு. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, இந்த ட்ரெஸ்ஸோட அரிஷ்மா கூட ஃபங்க்ஷனுக்கு போக போறேன். இது இந்த ட்ரெஸ் பேண்ட் சட்டையோட பேண்ட் டவுசர், இந்த டவுசரு இந்த டிஷர்ட் போட்டு அரிஷ்மா கூட ஃபங்க்ஷன் போகிறேன். ஸோ அவ வந்து என்ன ரியாக்ட் பண்றா அதான் விஷயம். ஆக்சுவலா கோவப்பட்டானா எப்படி போகும்னு தெரியல, சிரிச்சு காமெடி பண்ணானா எப்படி போகும்னு தெரியல. ஆக்சுவலா நான் என்ன ட்ரெஸ் போட்டாலும் நல்லா இருக்குன்னு சொல்லுவா என் பொண்டாட்டி. ஸோ அதனால நிஜமா நான் ஒரு கட் பண்ணி போட்டா கூட இந்த கட் பண்ணி உங்களுக்குன்னே தச்சா மாதிரி இருக்குங்க அப்படின்னு சொல்லுவா. ஸோ இப்போ நம்ம வந்து அரிஷ்மாவை போய் ஆஃபீஸில் கூப்பிட்டு அப்படியே ஃபங்க்ஷனுக்கு போக போகிறோம். ஸோ நம்ம ஃபங்க்ஷனுக்கு போகிறோமா இல்லை திரும்பி ரிட்டன் வீட்டுக்கு போகிறோமான்றது அரிஷ்மா தான் முடிவு பண்ணுவா. ஸோ ஏன்னா ஐயாவோட தயாரிப்பு அந்த மாதிரி. ஸோ இல்லைடா, இந்த கண்டென்ட் எனக்கு எப்போ ஞாபகம்னா, கார் எடுத்துட்டு அவளை பிக்கப் பண்ணிட்டு போனோம். ஸோ அந்த டைம்ல டக்குன்னு ஞாபகம் வந்துச்சு. சரி ஓகே, நம்ம என்னத்துக்கு இதெல்லாம் குளிச்சுட்டு ட்ரெஸ் எல்லாம் போட்டு எப்பவுமே ஒரே குளிச்சண்டா, திரும்பி ஃபங்க்ஷன் போகிறதுக்கு முன்னாடி குளிக்கணும்ல, அதை சொல்றேன். குளிச்சு எல்லாரும் மாதிரியும் இந்த ஃபார்மல்ஸை போட்டுன்னு ஃபார்மல் ஷூ போட்டுனாடி டைட்டா டிப்டாப்பா, எதுக்கு ஒரு வாட்டி ஷார்ட் டவுசரோட போனா, டிஷர்ட் டவுசரோட போனா எப்படி இருக்குன்னு பார்க்கலான்னு தான். இல்லைங்களா? பார்ப்போம் என்ன நடக்குது. சூப்பரா பண்ணா அறுவாடா இல்ல அடிக்க மாட்டா, அடிச்சா வாங்கிக்க வேண்டியதான். நீ வேற ஏன்டா பயமுத்துற, கம்முன்னுடா. எல்லா புருஷனும் பொண்டாட்டிக்கு பயப்பட மாட்டாங்க தான். யாரோ ஒரு அண்ணன்டா, ஏன்டா நீ இப்படி இருக்க, கொஞ்சம் கம்முன்னுடா. வந்துட்டா நிறைய டிராஃபிக், அதனால தான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. 7 மணிக்கு வரணும்னா 7:30 மணிக்கு வரீங்க. இதுக்கப்புறம் எப்படி ஃபங்க்ஷன் போறது? ஃபங்க்ஷன் தானே, என்ன 7 மணிக்கு பொண்ணு 7:45 தான் வருவாங்க. 7 மணி ஆயிரம் போயிட்டு ஏதாவது சாப்பிட்டு வந்தா போடுமா? ஃப்ரெண்ட் உங்க ஃப்ரெண்டா இருந்தா மட்டும் கரெக்டா வருவீங்க. காலங்காலமா ஃபங்க்ஷன்னா நம்ம போறதும் நம்ம வரதும் கல்யாணம் நடக்குது தெரியுமா, அவங்களுக்கே தெரியாதுடா. அவ்வளவு கூட்டம் இருக்குல்ல, அவ்வளவு கூட்டம் நம்ம 2 பேர் எப்படிதான் பேசிட்டு வரதுக்காக தான் போறது. சரி இப்போ கொஞ்சம் ஒரு 1/2 மணி நேரம் லேட் ஆயிடுச்சு, அங்க போறதுக்கு ஒரு 1/2 மணி நேரம் லேட் ஆயிடுச்சு வச்சுக்கீங்க. நான் எவ்வளவு அழகா ட்ரெண்டியா டிராப் ஷோல்டர் போட்டு கேவலமா ட்ரெஸ்ன்றா, என்னடா விஷயம் கேட்க முடியாது நீ இத? ஏய் அரிஷ்மா, அவரே கேவல டி-ஷர்ட் மட்டும் போட்டுருக்காங்க, கீழ பத்தியா இல்லையா? இல்லடா, இது கேவலமான ட்ரவுசர். Dress எங்க? Dress இல்ல, டிராப் ஷோல்டரும் இந்த டிராயரும் தான். உட்காரு, ஃபங்க்ஷன் போறோம். எங்க? அப்ப நல்லதுடா, உட்காரு. அப்ப இதுக்கு தான் ஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன் நீங்க வர மாட்டீங்க, உங்க ஃப்ரெண்ட்னா வருவீங்க. அப்படி இல்ல, Dress எங்க இருக்கா இல்லையா? இல்ல இதான் Dress. ஏன்னா எப்பவுமே வந்து நம்ம டிப் டாப்பா போறதை விட இந்த மாதிரி டிராப் ஷோல்டர், இந்த டவுசர்லாம் போட்டு ஷூ போட்டு அப்படியே சும்மா ட்ரெண்டா ஒரு ஆப்பிரிக்கன் ஹீரோ மாதிரி போனோம். போவனே
கரிஷ்மா இது வந்து ஆப்பிரிக்கன் ட்ரெண்ட் தெரியுமா? ஆப்பிரிக்கன்ல ஆப்பிரிக்கன்ல இருக்கிற குழந்தைலாம் இங்க வந்துச்சு. இல்ல சிரிப்பல்ல. சரி உட்காரு போ, இன்னும் 1/2 மணி நேரம் ஆயிட போகுது. இப்போ வரியா வரலையா? ஓகே குட். வெளியவே நிக்க வச்சுட்டீங்க. எப்பலாம் விடுற? தின்னுட்டு வந்திருக்காங்க. ஏய் பசிய பாரு மண்டையோட இது பசிய பாரு. ஏன் அவகிட்ட இப்ப சொல்லிருக்காத நீ? இப்ப பசிய போ நீ சொல்லி அவ என்கிட்ட வந்து சோறு கேப்பா. இப்ப நான் அதை போய் வாங்கி கொடுக்கணும். கவனிக்காத மாதிரி விட்டேன்ல. அவன் வந்து இப்ப வாங்கி தரதான் கேக்குறான். நானே கவனிக்காம இருக்கேன். நீங்க எதுக்கு அதை இழுத்துட்டு சொல்லணும்? அனே அவர் பசிக்குது. ஏன்னா அவருக்கு பசிக்குது. எடுப்பேன் நாம ஒரு வேலை. பாத்துக்கிங்க டைம் ஆகுது. சீக்கிரமா போங்க. எனக்கு பசிக்கு வேற செய்யுது. வந்து லைட் போட்டு ஆமா மஞ்சள் கோழி. இப்பதான் ரீல்ஸ் ஒண்ணு பார்த்தேன்டா ரீசெண்டா. மனுஷங்க எல்லாம் வந்து கோழி மாதிரி பத்துட்டு இருக்காங்க. கோழி வந்து மனுஷங்க வந்து வாங்கி போய் சாப்பிடுற மாதிரி ரீல்ஸ் எல்லாம் வருது. ரீல்ஸ் பார்க்கறதா நீ எனக்கு அனுப்பிச்சு விடு. அப்படியே அத நான் உங்களுக்கு அனுப்பிச்சு விடல. என்னன்னே தெரியல. சீக்கிரமா போங்க. பேசுறேன். நீ என்ன டென்ஷன் ஆகுற? என்ன இந்த Dress போட்டு நானே கூலா இருக்கேன்டா. நீ என்ன டென்ஷன் ஆகுற? Hey, that is not patapeti. This is black trouser. You don't know wha? Yes, it is African style trouser, you know? பேர்ல போடா. ஏய் இப்போ நீ போட்டுருக்கே இந்த குர்த்தி இதுனா இந்தியன்ல கண்டுபிடிச்சாங்க? இது மேட் இன் இந்தியா தான். ஆமா trouser. அது எடுத்து காமிடா. அவுத்து காமிடா. நான் அவுத்து அம்மன குண்டியா இருக்கணும். நீ பாத்து சிரிக்கணும். செருப்பால்ட்டி அடிப்பேன் போ. சொல்லுங்க விஸ்வத். ஏன் போன் எடுக்கற நீ ஏன் எடுக்கற? உன் போனை நான் எடுத்தா அப்படி என்னடா ஆக போகுது? இத திருப்பி கால் வருவேன். தம்பி சொல்ல தம்பி. ஹலோ ஹலோ. எத்தனை மணிக்குள்ள போவாங்க? என்ன இந்த டிராஃபிக்கை பார்த்தாக்கா ஒரு 10 மணிக்குள்ள நீ வர வேண்டியதானே மெட்ரோல. இல்ல கார்ல வந்து பிக்கப் பண்ணுங்க. நம்ம இங்க இருந்து டைரக்டா போயிடலாம் கார்லயே. நீங்க வர சொன்னால சரி கார்ல வாங்க. நீங்க வந்தது 7:50. ஏய் வீட்ல இருந்து நான் 6 மணிக்கு 7:45க்குள்ள வந்திருப்பேன். நீ 6:30க்கு முடிச்சு 7:30க்கு வந்துட்டேன். இல்ல அஸ்மா நான் வீட்ல இருந்து 5:30 மணிக்கு நான் கிளம்பிட்டேன் அஸ்மா. வர வழியில அவ்வளவு டிராபிக் அஸ்மா. ஆமா நீ வந்திருக்கியா அப்பயாவது ஈவினிங்ல இங்க இருந்து? நீ எப்ப ஆபீஸ்ல இருப்ப அந்த டைம் எங்களுக்கு தான் தெரியும். நாங்க வீட்ல இருந்து வரும்போது ராயபுரத்துல எவ்வளவு டிராபிக் இருக்கும், சென்ட்ரல்ல எவ்வளவு டிராபிக் இருக்கும். அப்படியே 1.5 மணி நேரம் முன்னாடி இன்னும் 5 மணிக்கு டைம் வர வேண்டாம். ஆமால வேணுமனுக்கு யாரா பண்ணுவோம் லூஸ் மாதிரி. இப்பதான் சொன்னாங்கடா தெரியும் எப்பவுமே 1.5 மணி நேரம் மேல டிராபிக் இருக்கணும். அது தெரிஞ்சு வேணுமனுக்கு 6:30 மணிக்கு கிளம்புனா இங்க 7:30 மணி 8 மணி தான் வருவீங்க. பிளானே பண்ண ஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன் போகக்கூடாது. சிரிக்காதடா சிரிக்க கூடாது சிந்திக்கணும். சிந்திக்கிறேன்டா உன் ஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன் நம்ம போறோம் அவ்வளவுதான் அஸ்மா. சும்மா போயிட்டு வரணும். ஏன் உன் ஃப்ரெண்ட் ஃப்ரெண்ட்ஸ்னா விட்டுருப்பேன் அது மாதிரி 4 மணிக்கே போயிருக்க மாட்டீங்க? ஓகே இல்லடா இவங்கள வந்துட்டு அங்க பார்க்கிங்ல விட்டுறலாம். டிரைவர் மாதிரி வந்துட்டு நம்ம டிராப் பண்ணிட்டு அங்கேயே இருக்கட்டும். நம்ம 2 பேரும் போயிட்டு சாப்பிட்டுட்டு அத ஃப்ரெண்ட்ஸ பேசிட்டு சாப்பிட்டுட்டு நம்ம வரலாம். இது சொன்ன பஞ்சா இதான் கரெக்டான விஷயம் சரியா? ஓ சரி. அதாவது நான் வந்து உங்களுக்கு டிரைவர் மாதிரி வரணும். டிரைவர் மாதிரி இல்ல டிரைவரே தான். நான் வந்து டிரைவர் மாதிரி உங்களுக்கு வரல. டிரைவர் கூலி கொடுங்க. ஒரு நாளைக்கு 3000 ரூபாய். யார் 3000 வாங்குறா? நான் வாங்குவேன். சொந்த காருக்குலாம் எதுக்கு டிரைவர்? அப்புறம் என்னத்துக்கு நீ டிரைவர்னு சொல்ற? உனக்கு பசி எடுத்தா நீ பைத்தியமா வரல. எனக்கு பசி எடுத்தா நானும் பைத்தியமா ஆயிடுவேன். சிரி நல்லா சிரி நீ. நீ நல்லா சிரி. உங்க பாச கேட்டிட்டு வரோம். அங்க இந்த ஏதாவது மீதி அப்பனா ஓகே. எனக்கு கவர்ல அந்த கருப்பு கவர்ல ஓ அப்புறம் ஓகே டிரைவர் அப்ப நீங்க அப்பங்களுக்கு பரவாயில்ல சோறு வருது இல்ல. சோத்துக்காக என்ன வேணும் பண்ணுவேன். அப்படியே நான் சொல்றதா தெரியும். சரி போயிட்டு அடி போயிடும். அஸ்மா நான் உன்னை கூட்டு போறேன் அஸ்மா. நீ டென்ஷனா வர ஃப்ரீயா விடு. ஃப்ரீயா விடு ஃப்ரீயா விடு ஃப்ரீயா விடு மாமே. வாழ்க்கைக்கு என்ன கேரண்டி? சிக்னல் ரெட் இருந்தா நான் என்னடா பண்ண முடியும்? என்னடா இது கேள்வி?
எல்லாரும் கூப்பிட வர்றது ஏய் லேட்டா வந்து நீ பாவம் மழை வேற பெஞ்சிருக்கு மழை ஏண்டா? வந்தா தெரியுமா அவன் பொண்டாட்டிய பஸ்ல ஏத்தி விட்டு ட்ரெயின்ல ஏத்தி விட்டு அவன் நான் தூங்கிட்டு இருக்கானு. நான் வேலை மணிக்க ஏஞ்சி பல்ல வலிக்கு குளிச்சு உன்னை தூக்கி பைக்ல உட்கார வச்சு ஆபீஸ்க்கு கூப்பிட்டு வந்து ஆபீஸ்ல விட்டு அரை மணி நேரம் டாட்டா பாய் பாய் சொல்லுவேன். நான் டாட்டா சொன்னாலும் நீ 3-4 வாட்டி சொல்லுவேன். இருந்து உனக்கு டாட்டா சொல்லி அங்கிருந்து டயர்டா நான் கிளம்பி ஜிம்முக்கு போய் ஒர்க் அவுட் பண்றதுக்குள்ள ஹலோ இளப்பிர டைலாக் வருது. நீங்க ஓட்டுங்க இப்ப கிரீன் இப்ப நீங்க கிட்ட போறப்பல ரெட் ஒரு வரைக்கும் நீங்க ஓட்டுவீங்க. ஐயோ ரெட் மட்டும் ஊந்துடா தயவு செய்து. விளக்கு வரைக்கும் கம்முன்னு ஓட்டியா என்னடா எத்தனை பொருள்டா ஒருத்தன் வாங்கிட்டு வருவான் எனக்கு ஒன்னும் புரியலடா. அல்ல இங்க பாரு கிஃப்ட் நான் பைக்ல வந்து அங்க நிப்பாட்டி உன் கார்ல போய் ஒரு கடையில நிப்பாட்டினா எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? கடை வந்து சென்ட்ரல்ல இருக்குன்னு வச்சுக்கோ, நான் காரை 800ல நிப்பாட்டி வரணும். ஓ நான் தலைன்னு சொன்னா நீ தளபதி சொல்றியா? காலைல மழை பெஞ்சுதுப்பா, அதனால என்னால வாங்கிட்டு போன ஈரமாகி வேஸ்ட் ஆயிடுது. மதியானம் 4 மணி வரைக்கும் மழை பெஞ்சுது. நான் 5:30 மணிக்கு வண்டி எடுத்துன்னு வந்தேன். எங்கடா போய் என்னால வாங்க முடியும்? இவங்கிட்ட நீ சொல்ல வேண்டியதானே? இவன் சும்மா தானே இருந்தான். அவன் நான் சொல்ற பட்சம் அப்படியே கேட்டுருவான். அப்பா நீ ஒரு வாரம் சொல்லிதான் வச்சுக்கோ, நான் போய் ஓடி போய் வாங்கிருப்பேன். கிஃப்ட் வாங்கிட்டு முடியாது. ஏன் சும்மா பெனாத்தினே வர? உனக்கு என்னதான் பிரச்சனை எனக்கு புரியல. ஒரு மாதிரி கார் ஓட்டுறதுனா எனக்கு ரொம்ப பிடிக்கும்டா. ஆனா நீ பண்றதுல எனக்கு அப்படியே ஒரு மாதிரி இரிட்டேட் ஆகுதுடா. ப்ளீஸ்டா கத்தாம வாடா. ஏன் இது மாதிரி பெனாத்தினே வர? நான் ஏன் கத்துறேன்? உன்கிட்ட சொல்றேன். நீ ஒரு மாதிரி அப்படி பண்ணா எனக்கு டென்ஷன் ஆகாதா? டிரைவிங் தானே பண்றேன். நீ டிரைவிங் பண்ணும்போது நான் உன்னை கீர் போட்டு ஸ்லட்ச் அமுக்குனா நீ எவ்வளவு டென்ஷன் ஆகுற? அதுக்கு அழுவ. இப்ப நீ இந்த மாதிரி பெனாத்தின் வந்தா அப்ப நான் என்ன பண்றது? நான் அழுவ உட்காந்து. நான் என்னடா பண்ணேன்? என்னடா என்ன பேசாம? ஓ நான் பேசாம தான்டா வண்டி ஓட்டினேன். நீ தனியா பேசுனா உனக்குள்ள பேசு. நீ ஏன் சவுண்டா பேசுற? அது எனக்கு கேட்க கூடாது. எனக்கு கேட்காத மாதிரி பேசு. டென்ஷன்ல இருக்கேன். நீ கூட சேர்ந்து ஜால்தா வச்சிருந்தா அப்புறம் நான் உன்ன அடிப்பேன். இப்ப என்ன வண்டி ஓட்டாம இறங்கி நந்தா போயிட்டு இருக்க? லூசு மாதிரி பேசுற. என்ன பண்ணா சும்மா தானே பேசுறேன். எப்ப கத்தி கத்தி பேசுறீங்க? அழுகுற? ஏய் நீ எவ்வளவு போல்டான ஒரு உமன், நீ ஏன் அழுகுற? நான் தான் அழுகணும். உன்னால அஸ்மா அஸ்மா சும்மா அஸ்மா எதுக்கு அழுகுற? கொஞ்சம் போலியா வீட்டுக்கு அப்போ நாயே சம்மடி வாங்க பிரியாணி தானே 100 ரூபாய்க்கு வாங்கி தரேன். ஏன் அவ அழுகுறா? அவளை சமாதானம் பத்துறா அழுசு போயில. அஸ்மா ஃப்ரெண்ட்ஸ் தானே அஸ்மா, நம்ம போய் கூட பாத்துக்கலாம் அஸ்மா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீ அழுகுற? கம்முன்னு அடம் கொய்யால இவ்வளவு நேரம் நீ என்னென்ன பண்ண? இதுக்கு நீ நான் திட்ட கூட இல்லை. ஏய் தூக்கு. என்னடா ஆக்டிங்லாம் பண்ற நீ? டேய் என்னடா? ஓ அப்ப பசிக்காத.
நீ வண்டி ஓட்டிட்டு இருக்க, நான் எப்படிடா வந்து உன்னை இப்ப நான் கண்ணை துவச்சு விடணுமா? அப்படி திரும்பி துவச்சனா அரிஸ்மா அல்லாத அரிஸ்மா, நீ ரொம்ப போல்டான உமன் அரிஸ்மா. உன்ன மாதிரி உமன்ஸ்லாம் வந்து அழுகவே கூடாது தெரியுங்களா? உன்ன மாதிரி இல்லை, யாருமே அழுக கூடாது புரியுதா? நாங்க தான் அழுவணும். இன்னும் அழுவாது இருக்கும் அழுவலாம். இப்போ வீட்டுக்குலாம் வேணாம் சும்மா ஃபங்க்ஷன் 5 நிமிஷம் கிட்ட வந்துட்டோம். இன்னும் 10 minutes தான் காமிக்கும் மேப்ல. ஓகேவா? ஃபங்க்ஷன் பண்ணாம வீட்டுக்கு போலாமா? வீட்டுக்கு வேணாம் சும்மா ஃபங்க்ஷன் போயிடலாம். தோ வந்துச்சு கிஃப்ட் கடை. 5 நிமிஷத்துல கிஃப்ட் வாங்குறோம். யார் சொன்னா? இதோ பாரு பக்கத்துல ஒரு அங்க அதோ பாரு அந்த இடத்துல ஒரு பேக் இருக்கு. அந்த என்ன பேக்னு எடுத்து பாரு. நான் என்னோட ட்ரெஸ் தான் எடு. சிரிச்சினே எடு பார்க்கலாம். சிரி சிரி எடு பேக் எடு. ட்ரெஸ் தான் சும்மா பேக் இருக்கு பாரு எடு. அங்க இருக்கு பாரு அந்த கவர் எடு. ஒரு நிமிஷம் சும்மா உங்க டென்ஷன் ஆகுனா நீ அழுவுறியா சிரிக்கிறேன்னு மட்டும்தான் நான் அதை பண்ணேன். சும்மா சாரி அதை வந்து ட்ரெஸ் வேணும்னா நீ நம்மளாம் ட்ரெஸ் இங்க இருக்கு. டிக்கில வந்து கிஃப்ட் இருக்கு. சீரியஸா தான் சொல்றேன் நானு. என் லூசு பையன் நிஜமான கிஃப்ட் அங்க தானே இருக்கு. இவன் யாரா இவன்? அரிஷ்மா சிரி என் பொண்டாட்டி சிரிப்பா சிரிச்சா அவளோட 32 பல்லு தெரியும்டா. நம்ம அதை பார்த்துட்டு ரசிக்கலாம்டா. பல்லு தெரிஞ்சா கண்ண செவக்கும், அதுதான்டா பொண்டாட்டி ஸ்டைலு. நம்ம வாயெல்லாமே மூடிக்கிட்டு தரணி நேராக ஓட்டு. அரிஷ்மா ஏய் என்னடா பதிலே சொல்ல மாட்டேன்? அரிஷ்மா அவர் திரும்பி போய் சொன்னார். அரிஷ்மா அதுக்கு ட்ரெஸ் இல்ல, கேமரா தான் இருக்கு.